Vinayaka Missions Kripananda Warrior Engineering College, Salem Campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. தமிழக சட்டசபை தேர்தலில் மயிலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தனது ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து காலியாகியுள்ள இதற்கான தேர்தல் ஜூன் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி சார்பில் காங்கிரசுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக பிரவீன் சக்கரவர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளார். வேட்பாளர் அறிவிப்புக்கு பிறகு அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் தன்னை தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணியின் முதல் ராஜ்யசபா வேட்பாளர் என குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டணியில் தாவேகா, காங்கிரஸ், விசிக, IUML, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. தனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய்க்கு நன்றி தெரிவித்துள்ளார். ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்பட்டால் தமிழ் மக்களின் குரலாக செயல்படுவேன் என்றும் கூறியுள்ளார். தமிழ் மக்களின் உரிமைகள், நலன்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளை பார்லிமென்டில் வலியுறுத்துவேன் என்றும் உறுதியளித்துள்ளார். கூட்டணியின் லட்சக்கணக்கான தொண்டர்களின் நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் செயல்படுவேன் என்றும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக தனது பதிவில் தாவேகா காங்கிரஸ் கூட்டணியின் பெயரை தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி என முன்னிலைப்படுத்தி இருப்பது அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி இன்று மதியம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார். முதல்வர் விஜய் முன்னிலையில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையில் பிரவீன் சக்கரவர்த்தியின் பதிவு தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. புதிய கூட்டணியின் சார்பில் தான் ராஜ்யசபா வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் CPM பெயரையும் குறிப்பிட்டிருப்பது தவறானது என்றும் அக்கட்சி தெரிவித்துள்ளது. கூட்டணி அமைப்பது குறித்தோ அல்லது இந்த வேட்பாளருக்கு ஆதரவு கோரியோ யாரும் தங்களை அணுகவில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. தாவேகா அரசுக்கு தாங்கள் எந்த அடிப்படையில் ஆதரவு வழங்கியுள்ளோம் என்பது ஏற்கனவே தெளிவாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. பிரவீன் சக்கரவர்த்தியின் பதிவை அதிக பிரசங்கித்தனம் என்றே கூற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே. சண்முகம் விமர்சித்துள்ளார்.